Welcome to the San Francisco Bay Area segment of the Advent Day celebrations. We will start with our youngest devotee Sakshi singing a Ramana bhajan in Gujarati. Om Namo Bhagavate Shri Ramanaya Namaha. Ramanaya 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 Namah Ramanaya 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 Namah परिशुद्ध ज्ञान निलय सद्गुरु है, त्रिमूर्ति शिव आदि प्रतिरूप गुरु है। Ramanaya 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 Namah Ramanaya 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 Namah माया न हरता सहु दुख हरता, अर्पित में है ये परमानंद सरता। Ramanaya 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 Namah Ramanaya 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 Namah शिव रूप तत्व न मंतज्ञ गुरु है, भव तृष्ण हरि कल्पतरु गुरु है। Ramanaya 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 Namah Ramanaya 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 Namah ஆனிய தெய்வம் தோழ கல்லா தெய்வர் கற்பால் இனிது பேய புயலை ஏவல் கோலத்தக்கி. ஆனிய தெய்வம் தோழ கல்லா தெய்வர் கற்பால் இனிது பேய புயலை ஏவல் கோலத்தக்கி. முனிமை முகடாய முழு மூதறிஞராயும் அநாதிமல முத்த இயல்வாலேயும் அன்றே. முனிமை முகடாய முழு மூதறிஞராயும் அநாதிமல முத்த இயல்பாலேயும் அன்றே. மனித உருவா மண்ணில் வந்து மல பெத்த அனதையை நங்காலும் அவதாரணாளாலும். மனித உருவாம் மண்ணில் வந்து மல பெத்த அனதையை நங்காலும் அவதாரணாளாலும். புனித ரமணன் கமல பூந்தாள், புனித ரமணன் கமல பூந்தாள்களும் புனித நீராடி பொலியலோரெம்பவாய் சா. நிரிகரிகரி நிரிகரி நீதமதமக நீரிசா. சரி கரி கரி கம கம கமதனி சா. நிரி கரி கரி நிரி கரி நீத மத மகரே நிரி சா. சரி கரி கரி கம கம கமதனி தகரி நீ நி நி நிரி சத தத தசனி மம கதத நி நி தச ரி கம கரி சனி த நிரி நீத மகரி கம கரி சனி ரி ரி கம மத. புனித ரமணன் கமல பூந்தாள்களும் புனித நீராடி பொலியலோரெம்பவாய். அருளே அமுதே அகமே சுகமே. அருளே அமுதே அகமே சுகமே. தெருளே திருவே
சிவமே ரமணா அருளே அமுதே அகமே சுகமே தெருளே திருவே சிவமே ரமணா அருளே அமுதே அகமே சுகமே ஆதார சிவத்தனுபூதி உனக்கிதா ஆதார சிவத்தனுபூதி உனக்கிதா ஸ்வரூபத்திய காணவே ஆதார சிவத்தனுபூதி உனக்கிதா ஸ்வரூபத்திய காணவே வேதாகமஞான வினை உணவா வேதாகமஞான வினை உணவா ஊதாரி உவந்தனை ஊட்டினனே அருளே அமுதே அகமே சுகமே சுகமே இயல்பான ஸ்வரூப நிலை மிகமே தகவாக விளங்குவதா சுகமே இயல்பான ஸ்வரூப நிலை மிகமே தகவாக விளங்குவதா இகமே பரமா இயல் சீரிதயத்து இகமே பரமா இயல் சீரிதயத்து அகமே அகமாக அமைந்ததுவே அருளே அமுதே அகமே சுகமே தெருளே திருவே சிவமே ரமணா அருளே அமுதே அகமே சுகமே கதவித அவிர்வுற அன்று சென்றில்லை கியமானோ கதவித அவிர்வுற அன்றில் சென்று ஐக்கியமானோ கருவறை மலையனே வந்தி துந்தை கலமானோ கருவறை மலையனே வந்தி துந்தை கலமானோய் உதரினை உடமையை உன்பற்றுந்தி தெளிவோனே உதரினை உடமையை முன்பற்றுந்தி தெளிவோனே உனையடையடியவர் எம்பற்றும் பீட்டருள்வாயே உனையடையடியவர் எம்பற்றும் பீட்டருள்வாயே அதிசயமழை நனை அங்கே தங்க கதிரோனே அதிசயமழை நனை அங்கே தங்க கதிரோனே அடிமடி வகை துணி அங்க துந்தை தரிபாலா அடிமடி வகை துணி அங்க துந்தை தரிபாலா அதிலரு அருணையில் என்றைக்கும் தத்துவமானோய் மதிலரு அருணையில் என்றைக்கும் தத்துவமானோய் மலை மகரமணனின் அன்பர் கிம்பர்
மலைமகரமணனின் அன்பர்கிம்ப பெருமாளே உனையடையடியவர் எம்பற்றும் பேத்தருள்வாயே உனையடையடியவர் எம்பற்றும் பேத்தருள்வாயே மலைமகரமணனின் அன்பர்கிம்ப பெருமாளே. Om Namo Bhagavate Sri Ramanaya. Kavin and I will be reading about a few incidents in the life of Nandi, the injured monkey who was nursed back to health by Sri Bhagavan. Om Namo Bhagavate Sri Ramanaya. This is the 6th chapter of the story, Sri Ramana, friend of animals, Nondi and the monkeys of Arunachala. Chapter 6, Serving Nondi. Nondi's special place in the ashram was understood by all, not least by the monkey himself. He knew what he liked and was very good at getting it, but he was part of the community after all, so his needs were always taken into consideration. Bhagavan even arranged a separate entrance with a hinged door so Nondi could come and go as he pleased. Whenever he was not around at mealtime, his food could be kept waiting for him behind his door. Serving Nondi, however, could sometimes be a dangerous task. Once Akilan Dama, a long-time devotee who dedicated her life to serving sadhus, were placing some food on Bhagavan's leaf. Nondi, sitting nearby, snatched up some of Nondi's rice, as he always did. Though Bhagavan normally only ate a small amount, he was always happy to share it with Nondi. But when Akila Dama added more rice on Bhagavan's leaf to make up for what had been taken, Nondi grunted at her aggressively as if to say, that should be for me. Bhagavan, seeing Akila Nandama shocked at what had just happened, scolded Nondi. Hey, stop that. She's one of us. With that, Nondi became quiet and sat down to eat. Lesson for Venkatu. Bhagavan's nephew was about 4.5 years old when he was first brought to visit Skandashramam. Venkatu, as he was affectionately called, often had the opportunity to be part of the life of the ashram and was blessed to be in close company with Bhagavan. He also enjoyed playing with Nondi and his tribe. Whenever devotees brought offerings of bananas, sweets, or other snacks, Venkatu or Nondi usually got most of them. One day, devotees brought an offering of snacks to the ashram. Mother distributed some to the guests, gave Venkatu his share, which he ate happily, and left the rest on a plate for Nondi to eat when he returned. Niranjanananda Swami, Venkatu's father, had gone begging for alms in town with the other ashramites, and Bhagavan was taking his usual walk on the hill. Having finished her morning chores, Bhagavan went to lie down. Mother went to lie down in a corner to rest, leaving the young Venkatu sitting quietly nearby. After Mother fell asleep, the child found himself eyeing the snacks kept aside for Nondi. Unable to resist the temptation any longer, he decided to take just a small piece. In the end, however, he couldn't stop himself and began to nibble away in complete freedom. Just at that moment, unexpectedly and with a loud crash, Nondi's little door flew open. The stout monkey burst into the room and charged at the bewildered child. Having caught Venkatu red-handed, Nondi snatched a plate from his hands as if to say, "Hey, what's the idea? That's mine."
Then, as a mild punishment, he smacked the boy on the face while giving a feisty, bare-fanged growl, just to make sure he had been understood. Terrified, Venkatu let out a loud scream. Mother, hey, Nondi, what are you doing? That's my grandson you're hitting. Leave him alone. Returning from his walk, Bhagavan overhears his mother's words of anger and enters to find Venkatu rubbing his sore cheek. Bhagavan smiling. So you got to slap Venkatu? It serves you right. That was Nondi's share of the snacks, gently reprimanding him. We shouldn't take what belongs to another, should we? Venkatu, recoiling from Nondi in fear. Grandma, he hit me. Mother, don't be afraid. He's only behaving like a monkey. Bhagwan, it isn't like that. Was it right for your grandson to take Nondi's share? Mother, poor child. What does he know about shares? His or anybody else's? Bhagwan, patting the child affectionately. Now, Venkatu, there's no need to be frightened. Venkatu, I don't ever want to see him again. Bhagavan, don't be silly. Nondi is a nice fellow. You took his food, so he gave you a slap. That's all. Look how gentle he is with your grandma and me. Venkatu holds on tightly to his grandmother as he hugs him tenderly. But from that day on, he is no longer tempted by Nondi's plate. Om Namo Bhagavate Sri Ramanaya. Chapter 6. Hot Milk. On another occasion, by no fault of his own, Bhagavan was the one who got the slap. When serving Nondi a cup of boiled milk, Bhagavan blew on it to cool it down. Without warning, Nondi leaped forward and struck his friend on the forehead. A devotee sitting nearby shouted in disbelief, and Mother rushed to the scene. Mother, what happened? Devotee, this crazy monkey hit Bhagavan. Bhagavan, it's nothing to worry about. Just a minor blow, that's all. Mother, why should he hit you? See, his monkey instinct is coming out. Bhagavan, it's not like that, Amma. The milk was hot, so I blew on it. Nandi thought I was going to drink it myself, so he hit me in protest. Mother, noticing Nandi approaching. Here he comes. Watch out, he might attack you again. Bhagavan, no, he's only coming to apologize. To Nandi, hey, why are you standing there with still long face? Smiling, I was only trying to keep your mouth from getting burned. Mother, as Nandi approaches Bhagavan with an all-pertinent look, poor fellow, he really has come back to say he's sorry. Banishment. Not long afterwards, however, Nandi went too far. Bhagavan always taught the devotees the sacredness of food, and was careful to see that nothing was ever wasted. This particular day, Nandi came for lunch and sat in his usual place. But after eating only a small amount of food, he threw the rest on the ground. Bhagavan scolded him, saying that food should be treated as an offering from the gods. Nandi then charged at Bhagavan and smacked him on the cheek. As Bhagavan rubbed his face, a devotee was about to beat the monkey. Bhagavan, no, don't hit him. Mother, coming through the doorway. Hey, wrong again. From now on, he's getting no more food, if that's what he's going to do with it. To Nandi, get out of here and don't come back. Nandi stands nearby, not sure what to do. Bhagavan, pretending to be annoyed. Why are you still standing there? What right have you to be angry? If I ask you not to waste food, from now on you're not allowed on my lap. Now go away. The next day, Nandi returned only to be denied again. Mother, there's your food in the corner. You don't deserve a plate of your own. Eat your food and leave. And if you waste any of it again, that'll be the end, so be careful. Nandi eats all the food on the leaf, very careful not to drop a single morsel. Then he jumps onto Bhagavan's lap and tries to hug him. No, you don't. Bhagavan, no, you don't. Off. Nandi climbs down and grovels humbly at Bhagavan's feet. Bhagavan, what is this? You can't sit on my lap and that's final. Don't you know you're being punished this week? Now leave. Nandi exits from the ashram. Looking over his shoulder
looks sadly at Bhagavan as he goes. He returns again the next day, eats his food carefully, and glances at Bhagavan for some sign of forgiveness. When none is forthcoming, he shuffles out miserably once more. Some days later, Bhagavan and a group of devotees leave Kandrashram to go around a hill. Nandi comes and falls at Bhagavan's feet, absolutely determined to get back in his good books. Bhagavan, it hasn't been 1 week yet, has it? Off you go. Nandi doesn't give up. He follows the group of Pradakshina to staying with them the whole way around the mountain, remaining quiet and well-behaved. After completing the circuit and returning with the group of Skandrashram, Nandi stands quietly nearby and with a beseeching expression, gazes up at Bhagavan expectantly. Bhagavan, all right, come here, extending his hand with a gift. Bhagavan, have a banana. It's your reward for coming around the hill so quietly with us. But Nandi politely declines. Bhagavan, oh, I see. You want to sit on my lap. All right, come here. Nandi graciously resumes his privileged place on the throne of Bhagavan's lap with a regal demeanor. He reclines on the envious comfort, and once he had received a prasad from his master's hand. நீயாதி உயிர் தொகையும் நீயாதி உடம்புகளும் நீயாதி பரவெளியும் நிறைவாய வேங்கடவா நீயாதி உயிர் தொகையும் நீயாதி உடம்புகளும் நீயாதி பரவெளியும் நிறைவாய வேங்கடவா நீயாம உடம்பொழிய நீயாம உயிர் தொகைதாம் நீயாம பரவெளிய நிறைந்திடத்தானாகாதோ நீயாதி உள்வழியும் நீயாதி பொற்புறமும் நீயாதி நெடுவெளியும் நிறைவாய வேங்கடவா நீயாதி உள்வழியும் நீயாதி பொற்புறமும் நீயாதி நெடுவெளியும் நிறைவாய வேங்கடவா நீயாம பொற்புதம் போய் நீயாம உள்வழிதான் நீயாம நெடுவெளியாய் நிறைந்திடத்தானாகாதோ நீயாதி விளக்கினமும் நீயாதி குடத்திரளும் நீயாதி சுடர்வெளியும் நிறைவாய வேங்கடவா நீயாதி விளக்கினமும் நீயாதி குடத்திரளும் நீயாதி சுடர்வெளியும் நிறைவாய வேங்கடவா நீயாம குடமுடைய நீயாம விளக்கினந்தாம் நீயாம சுடர்வெளியா நிறைந்திடத்தானாகாதோ 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 தன்னையே ஒப்பாரில்ல தனிபர ரமணமூர்த்தி என்னையே ஒப்பாரில்ல விழிசினே கருள் பாலித்து நின்னையே ஒப்பாவியும் மெய்யனும் பொய்நாதல்லன் என்னவே தெளித்த ஈசர் என்ன கை மாறுதானே என்னவே தெளித்த ஈசர் என்ன கை மாறுதானே இன்ப வீடேறுவார்கள் கேணியாம் ரமணமூர்த்தி துன்பவாரியினுள்ளே துஞ்சுவே கருளடங்கி என்பினாயியற்ற யாக்கை இயல்பு போய் அதுதான் அல்லன் என்பது தெளித்த
பாவரில் சிறந்து நின்ற திருப்பிய ரமணமூர்த்தி பாவரில் சிறந்து நின்ற பதகனே கருள் பாலித்து ஈவது குறித்து நின்ற மெய்யனும் பொய்நானல்லன் ஆவது தெளிக்க வண்ண கடுப்பதோர் கைமாறுண்டே ஆவது தெளித்த வண்ண கடுப்பதோர் கைமாறுண்டே அனைத்தையும் ஆத்மாவாக அறிவுரு ரமணமூர்த்தி தனைத்தினை அளவும் ஓரா தமியனே கருள் கண் பாலித்து அனைத்தினும் பறந்து நின்ற அறியே நானாய தன்மை இணைத்தன உணர்த்தும் ஈசற்கென்ன கை மாறுதானே இணைத்தன உணர்த்தும் ஈசற்கென்ன கை மாறுதானே உன்னலா உண்மை ஞான துரனுடை ரமணமூர்த்தி மன்னலா உடம்பு நானா மயங்கினே கருள்கண் சாத்தி பின்னமா அறிவு பேர்ந்தார் பிறங்கு பேரறிவே நானா என்னவே தெளித்த ஈசற்கென்ன கை மாறுதானே என்னவே தெளித்த ஈசற்கென்ன கை மாறுதானே. The play Maharishi was conceptualized, written, and produced by Sri Bombay Chanakya. It was staged in the SF Bay Area on April 1st, 2023, under the direction of Srimati Bhagirathi Seshapan, and a few Bay Area devotees featured in the cast. Two of them, Badri Srinath and Peter Birking, share their experiences. Excerpts from the play capture some of their moments. Om Namo Bhagavate Sri Ramanaya, Arunachala Shikha. Namaste, I'm Badri. I had the blessing of playing adult Ramana Maharshi in the Ramana play. I saw the email from Sunita for audition, and while I have never acted on stage and I can't read or write or speak Tamil, I thought any opportunity to think about Bhagavan and be with people who are thinking about Bhagavan and practicing stories of Bhagavan is Satsang, and why lose an opportunity? I auditioned for the role of Kunjaswami, but as luck would have it, around August 2022, the person playing adult Ramana opted out of the play, and the directors took a big risk and decided that I should be playing the role. So I rewrote all the dialogues that were given to me in English, transliterated, and I had a great experience doing this because I finally learned that when you read Bhagavan in Tamil, he's way more potent. And he actually, in true Bhagavan style, doesn't waste words. Every word has meaning, every word has its place. And when it comes to reciting dialogues, if you change the words or if you change the phrasing, the meaning changes. And the potency that Bhagavan has attached to it actually goes away. But I think the most fascinating learning experience that I had in the course of practicing for the play, more than the understanding of Bhagavan, having the opportunity to read his stories multiple times, understand the potency of his Tamil writing, was how the preparation for the program and the practice for the drama sort of went along the same lines as my sadhana. So when we started the practice, I tried to get mind control and do Atma Vichara whenever possible. In the auditorium where we practiced, there were stacks of chairs similar to the one at the corner. I used to think of it as Arunachala and do Atma Vichara. And I realized that that didn't work because in between dialogues, when it came to recite my dialogues, I was so lost in Atma Vichara that I couldn't come back to the scene, or I messed up the dialogues. Makes us wonder why it took Bhagavan time to come back to reality and talk to people. I was only merely trying to do Atma Vichara. I didn't succeed. So then I went on to body control. That worked fine.
I had spoken to some people who had the blessing of seeing Bhagavan in real life, and they said he used to look like a stone statue. So I tried to be like a stone statue. That lasted till we did dress rehearsals. Remember, I was Bhagavan, and there was Parani Swami fanning me, and the stage was very cold. And so there went my body control. Then finally, on the day of the practice, the mic didn't work. The reality hit that we were actually on the stage. It was true. There were 500 seats. And I knew that I couldn't achieve mind control or body control. So there was a lot of panic, anxiety. This is my first time. I've never acted. I don't know if I can recite the dialogues properly. So I moved to the third and most powerful form of sadhana, total surrender. I told Bhagavan, it's your play, do as you please. I'm going to go there and sit. So in between dialogues and scenes, when you saw my lips moving, I was desperately chanting Ramana, Ramana, so that the mind does not lose its state of surrender to Bhagavan. So what I'm trying to tell you is, if I did well, it's because of the directors and the actors who trained me. If I did really badly, it is because of Bhagavan. And if I can leave you with one thing, if nothing else works, try surrender to Bhagavan. It seems to work. Hello, hello. So, wow, my story is very similar, and I didn't know some of the things that Badri was saying. But in 2018, Bala came to me and encouraged me to try out for the role of Paul Brunton in this play. And this got me thinking, well, maybe this is a message from Bhagavan that, you know, here's something totally new and different that you've never thought of as a possibility for sadhana and form of service to him. You know, this is something you should think about, and it's outside of your comfort zone, but, you know, you should do this. So I ended up doing it, and with Bhagavan's grace, it worked out. And it was a really fulfilling experience for me on all fronts. Not just, of course, being a devotee and actually being in this, you know, high-end simulation, basically, is what a theater production is. Talking to Bhagavan, I mean, what could be more thrilling than that? But also on the level of, you know, it was just a new life experience for me. They say that you can't teach an old dog new tricks. Well, I'm an old dog, and I learned a new trick, acting in a play. So it was really fulfilling. And one of the takeaways from my experience acting in the play is that we should never underestimate Bhagavan's imagination for ways that he presents to us as, you know, ways to do sadhana and service to him. And I like to visualize Bhagavan, you know, being the great cook that he was, serving us a huge thali platter full of possibilities, just endlessly creative new things, as ways to engage with him. And some of these things on the thali platter are outside of our zone of comfort. And, you know, he was right when he said initially, you know, this may be out of your zone of comfort, because I had never acted before like Badri. I never even dreamed that I would, I just never had the desire to even try it, because I felt like I had too much performance anxiety. But anyway, it all worked out. But just the idea of, you know, this is one of the things on Bhagavan's thali platter, and it may be outside of our zone of comfort, but Bhagavan will
absolutely help us do it. And by his grace, we will have the strength to do it. And that's what happened to me in this play. So I just want to say one more, a word of thanks to the cast for their incredible coaching and help getting me up to speed with how to act, because I'd never done it before. So if any of them are here in the audience, I'd really like to thank them. Thank you. நான் யார் அப்படிங்கிறத எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது? எனக்கு எப்போ முக்தி கிடைக்கும்? தீவிர ஆத்ம விசாரம் பண்ணினா நான் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுதான் முக்தியை கொடுக்கும். தீவிர ஆத்ம விசாரம்னா அந்த தீவிர விசாரம் பண்ணினா நான் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? இந்த ஸ்தூல சரீரம் நான் இல்லை. பஞ்சபிராணாதி வாயுக்கள் 5 elements நான் இல்லை. நினைக்கிற மனசு the thinking mind நான் இல்லை. அஜ்ஞானம் நான் இல்லை. இது எதுவுமே நான் இல்லை. இது எதுவுமே நான் இல்லைன்னா அப்போ நான் யார்? இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இது எல்லாத்தையும் இது நான் இல்ல இது நான் இல்ல அப்படின்னு நிராகரிச்சுட்டே வந்தா இஞ்சி இருக்கிற அந்த அறிவு, உள் உணர்வு, இன்னர் கான்சியஸ்னஸ், அந்த உள்ளுணர்வோட உண்மை என்ன? தன்மை, கருத்து, சித்து, ஆனந்தம். இதுல நான் அப்படிங்கிற கடவுள், அகந்தை, உலகம், இது எல்லாமே ஆத்மஸ்வரூபத்துல ஒதுக்கிற கற்பனைகள். இந்த ஆத்மஸ்வரூபம் ஒன்று மாத்திரம்தான் சத்தியம். அதுதான் அந்த உண்மையை எப்படி உணர முடியும்? மற்ற உலக விஷயங்களை பார்க்கும் போதே இதையும் உணர முடியுமா? முடியாது. இது எப்படின்னா, காம்பு கயத்துல பாம்பை பார்த்தாருன்ற அந்த சட்ட ஞானம் நீங்கி அதிஷ்டானம் கயிறு தான் அப்படிங்கிற ஞானம் உண்டான மாதிரி உலக ஞானம் நீங்கினா மட்டும்தான் ஆத்ம ஞானம் தர முடியும். அந்த வெளி தோற்றம் எப்போ மறையும்? எண்ணங்களெல்லாம் உருவாக்குற இந்த மனசு இருக்கு இல்லையா, இந்த மனசு மறையும் போது அந்த வெளி தோற்றங்களும் தன்னால மறையும். சரி, மனசோட தன்மை என்ன? எண்ணங்களோட சேர்க்கலாம் மனசு. ஆத்மஸ்வரூபத்தோட ஒரு அதிசயமான சக்தி. அதுதான் இந்த உலகத்தையே உண்டாக்குறது. மனசு சுழன்றுட்டே இருக்கும் போது உலகம் தெரிகிறது. சரி சுவாமி, மனசை, அந்த எண்ண ஓட்டங்களை எப்படி மறைய வைக்கிறது? நான் யார் அப்படிங்கிற அந்த கேள்விய எழுப்பிண்டே இருக்கணும். இந்த கேள்வியும் மனசோட ஒரு செயலா இருந்தாலும் மற்ற சிந்தனைகளை வரவிடாமல் தவிர்த்துடும். இப்படி பண்ணும்போது கடைசியில இந்த சிந்தனையும் இல்லாம பண்ணிடும். இது எப்படின்னா, கடலத்தை சாம்பலாக்க கெஞ்சி விடுற கட்டை இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் சாம்பலாக்கிட்டு கடைசியில தானும் சாம்பலாயிடும். உதாரணம் சொல்லணும்னா, சிலந்தி பூச்சி தன்கிட்டே போது மறுபடியும் தன்கிட்டே எடுத்துக்கிறது. அதே மாதிரி மனசும்
தன்கிட்டே இந்த உலகத்தை உருவாக்கி மறுபடியும் தன்கிட்டேயே இருக்கிறது. ஒரு நுண்ணொழுத்தை உருவாக்கிட்டோம்னா ஆத்மாவை பார்க்க முடியாது. ஆத்மா பிரகாசிக்கும் போது உலகமே தெரியாது. நான் ஒரு பார்த்துருக்கு சாமி சொல்றத உள்வாங்கிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் சுவாமி. உன்னிப்பா கவனிக்கும் உள்ள புரியும். இது புரிஞ்சதும் மற்ற எல்லா விசாரமும் தீர்ந்து போய் பரம்பொருளோட ஐக்கியம் ஆகலாம். சாமி, இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? இதை எத்தனை விளக்கமா சொன்னாலும் புரிய வேண்டியவர்களுக்கு புரிய வேண்டிய வேலையில புரிய வேண்டிய விதத்துல தன்னால புரியும். அதுக்காக முயற்சியை கைவிடக்கூடாது. இந்த தேகத்துல நான் எங்கேருந்து உதயமாகுது அப்படின்னு விசாரம் பண்ணா ஹிருதயம் தெரியும். ஆனா பொதுவா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி மார்போட இடப்பக்கம் இருக்கிற பௌதிக ஹிருதயம் இல்லை. மார்போட வலப்பக்கம் இருக்கிற சூக்ஷ்மஸ்தலமான ஆன்ம ஹிருதயம். அந்த ஹிருதயத்தை அடையணும்னா எல்லா செயலியுமே அகம்பாவம் இல்லாம பண்ணணும். நான் இதை பண்றேன் நான் இதை பண்றேன் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம ஞான பக்தி அகம்பாவத்தை சமாதி அடைய செய்யும். மனசை, அதாவது என்ன அலைகளை அழிக்க வேற எந்த மாற்றமும் இல்லையா? வேற மார்க்கங்கள்ல, அதாவது யோகாபியாசம், பிராணாயாமம் இதெல்லாம் சொல்லுவாலும் அதுல மனசு தற்காலிகம் அரங்கிருக்கும் போய். ஆனா அந்த செயல்ல இருந்து வெளில வந்ததும் மனசு மறுபடியும் அளவாக ஆரம்பிச்சிடும். உடம்பு புத்தின்னு சொல்லுவாலும் அந்த மாதிரி. அப்போ இந்த எண்ணங்களும் அதன் செயல்பாடுகளும் எப்போதான் தனக்குள்ளே அடங்கும்? எத்தனை அதிகமா தனக்குள்ளே இருக்கிறோ அதுக்கு தகுந்தாப்படி எண்ணங்களும் குறைஞ்சிட்டே வந்து தனக்கு இல்லாமலே. சரி சுவாமி, பல பிறவிகளால ஏற்பட்ட இந்த எண்ணங்களை அடியோடு அழிக்கிறது சாத்தியமா? ஓய், இந்த மாதிரி சந்தைகளுக்கு இடமே காட்டாது. ஆத்ம விசாரம் மாத்திரமே சிந்தனைகளை செலுத்தி வந்தா எல்லா விசாரமும் நான் யார் அப்படிங்கிறத வரலாம். சந்தேகங்கள் வர வர அந்த சந்தேகங்களை வலுப்படுத்தாம சந்தேகம் எங்கேருந்து வருது அப்படின்னு ஆராய விற்படும். அதுதான் சரியான பதில். சுவாமி, எனக்கு இருந்த சந்தேகங்களை மொத்தமா தீர்த்து வச்சுட்டீங்க. இனிமே இந்த ஆத்ம விசாரத்தை எப்படி செயல்படுத்துறதுன்னு நான் முயற்சி பண்றேன் சுவாமி. முயற்சியை மட்டும் கைவிட்டாலே தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கும். பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷின்னு சொல்ற அந்த மகான் நீ போற வழியில திருவண்ணாமலைங்கிற இடத்துல இருக்க அத்வைத ஆன்மீக ஜோதிய எங்கும் பரப்பிட்டு இருக்க. அந்த மகரிஷியை சந்திக்காம நீ தென்னிந்தியா விட்டு போக மாட்டேன்னு ஒரு உத்தரவாதம் கொடுக்கணும். கவலைப்படாத, நீ தேடுறது உனக்கு அங்க நிச்சயம் கிடைக்கும். Since you were speaking so strongly about him, he must be someone very special. I will visit him before leaving India. I have taken too much of your time, Your Holiness. I will take my leave of you now. Hare
பகவான், இவர் பேர் பால் பிரெண்டன். அயல் நாட்டிலேருந்து வந்திருக்கார் பகவானை தரிசனம் பண்றதுக்காக. கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். ஐயா ஐயா, நீங்க 2 மணி நேரமா பகவானையே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. Oh, is it, you mean 2 hours? 2 hours, 30 minutes, 23 seconds. பகவான் கிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்குன்னு சொன்னீங்க. I asked all that I wanted to and got all the answers that I needed through his eyes. My thought-tortured brain is arriving at some rest now. Manavasi Ramasamy Iyer. I first visited Bhagavan in 1907 when he was staying in Virupaksha cave. It was during the festival of Kartigai. One Krishnaya was standing guard. After some time, Bhagavan came out and went somewhere without noticing me. At this time, I was suffering from dyspepsia. I could not digest anything and had to live only on soup. My nights were restless. I was keen on getting Bhagavan's blessing for curing it. I followed him and caught up with him near a big tamarind tree. I told him about my pathetic condition and sought its cure through his blessing. I am neither a doctor nor a magician, he replied. I would not take a no. Finally, he said, have the confidence that the body's condition will not affect you. Act with faith in this. After some time, I set up an establishment in Arunachala and started visiting Bhagavan every day. Once, when he was alone, I burst out emotionally, Swami, the great ones like Jesus uplifted many sinners. Is there any hope for me? I got the assurance. There is hope. Yes, there is hope. That night, I composed my first song on Bhagavan. When it was read to him, he gave me many useful tips on rhythm and meter. I knew music and could play on the veena, but I was no lyricist. From that day till Bhagavan's Mahasamadhi, songs used to flow freely from my pen. I am sure this flow was not due to my effort. The inspiration behind it was Bhagavan's grace only. It was a festive day. Etchamal had sent plenty of eatables. The inmates of Virupaksha cave were proceeding to a nearby waterfall for a picnic. I stayed behind moaning about the condition of my stomach. Bhagavan sent Vasudeva Sastri to fetch me, but I flatly refused. I told him that I was perpetually fasting and that feasting was unthinkable. After a while, when I turned my head in the direction of the waterfall, I saw Bhagavan who beckoned me. I was overwhelmed and quietly joined the others. I ate the dishes without the slightest fear since Bhagavan again specifically invited me to partake in them. Ordinarily, most of the dishes would have taken the life out of me, but not that day. That night, I slept in Virupaksha cave itself and woke up fully refreshed in the morning. My heart was filled with gratitude, for I knew intuitively that my disease was completely cured. This also gave me the confidence that I need not worry about any of my problems and could safely entrust them to Bhagavan. In those days, my official superior used to tease me and say that I was overpaid at rupees 150 per month as a salary. When I reported this to Bhagavan, he remarked, what would he say if your salary is raised to 200? It was increased to this level the very next month. Often I used to take my family members with me while visiting Bhagavan. Once he inquired about the marriage of my first daughter. I postponed it for want of funds. Etchamal suggested a good alliance, and the required money came from an unexpected quarter. I was transferred to Berhampur in Orissa. Once many sores came on my feet and they did not respond to any treatment. In desperation, I kept praying to Arunachala. One morning, 2 visitors came from Tiruvannamalai. They said they were going on a pilgrimage to the north and that Bhagavan had specifically asked them to look me up. Seeing my predicament, they prescribed some simple home remedies which effected a miraculous cure. Not a single sore was there the next morning. Surely they were messengers of the compassionate Bhagavan. Spontaneously, I composed a song in his praise.
Sharanagati, My Refuge. This excerpt was from Unforgettable Years, published by RMCL Bangalore. We are fortunate to have Sri Manavasi's granddaughter, Srimati Rajalakshmi Prabhakar, staying here in the San Francisco Bay Area. Here we present a few songs of Sri Manavasi, which she graciously taught us. Chinmaya Jyoti Chidananda Murte Chinmaya Jyoti Chidananda Murte Tanmaya Spurte Tava Charanam Prabhadye Tanmaya Spurte Tava Charanam Prabhadye Tanmaya Spurte Tava Charanam Prabhadye Chinmaya Jyoti Chidananda Murte Chinmaya Jyoti Shanta Swabhava Dvanda Bhava Shanta Swabhava Dvanda Bhava Sahajano Bhava Doshni Bhava Sahajano Bhava Doshni Bhava Chinmaya Jyoti Chidananda Murte Chinmaya Jyoti Sharana Trana Karuna Varuna Sharana Trana Karuna Varuna Sharavana Bhavaduga Aruna Ramana Sharavana Bhavaduga Aruna Ramana Chinmaya Jyoti Chidananda Murte Chinmaya Jyoti Sankataharana Mridu Shubhacharana Sankataharana Mridu Shubhacharana Venkata Krishna Riya Kulokarana Venkata Krishna Riya Kulokarana Chinmaya Jyoti Chidananda Murte Tanmaya Spurte Tava Charanam Prabhadye Chinmaya Jyoti Chidananda Murte Chinmaya Jyoti நினைக்க முத்தி தரும் நிஜ வாழ்வருளும் 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 அனபிழம்பருணா
நிஜ வாழ்வருளும் நினைக்க முத்தி தரும் நிஜ வாழ்வருளும் அஞ்சுவது யாரும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை அஞ்சுவது யாரும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை தஞ்சமென்றடைந்தோரை தப்பாமல் கரை சேர்க்கும் தஞ்சமென்றடைந்தோரை தப்பாமல் கரை சேர்க்கும் கஞ்சமலர் பொற்பாதன் கடவுள் ரமணன் உள்ளான் கஞ்சமலர் பொற்பாதன் கடவுள் ரமணன் உள்ளான் அஞ்சுவது யாரும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை ஆதித்தன் கதி தப்பி அகில உலகமெல்லாம் ஏதுதானானால் என்ன இதெல்லாம் கனவென்றே ஆதித்தன் கதி தப்பி அகில உலகமெல்லாம் ஏதுதானானால் என்ன இதெல்லாம் கனவென்று என்னை விழிப்பு மூட்டி என் நிலையில் நிற்க வைத்தான் என்னை விழிப்பு மூட்டி என் நிலையில் நிற்க வைத்தான் என்னுள்ளதிதற்கு மேல் இன்னும் ஸ்ரீரமணன் சொல்ல என்னுள்ளதிதற்கு மேல் இன்னும் ஸ்ரீரமணன் சொல்ல அஞ்சுவது யாரும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை Thank you, everyone, and over to Austin.